ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 Peter chapter 2 verse 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல உங்களை பார்த்து பல பேர் சொல்லி மக்கள் சொல்லுவாங்க. அவங்களா கிறிஸ்தவங்க, அவங்க அலுவலியா கூட்டம், அவங்க கிறிஸ்தவங்களா, அவங்க எப்ப பார்த்தாலும் ஜபம் ஜபம் ஜபம்னு சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்களா எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்திருக்கிறார். Dear children of God, God has brought us into His marvelous light from the darkness for a special purpose. We are here to proclaim the goodness of God to many people. During this time, people may say many bad words to mock at you. But don't worry. God has chosen you. You need to understand you are a chosen generation. That's the first blessing. You are a chosen generation. Many people did not have the privilege. That is why they are jealous at you. They mock at you. So don't worry about it. You are a chosen generation. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் விசேஷித்தமானவர்கள். இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு பெரிய பதவிக்கு, பெரிய ஒரு உயர்வுக்கு, பெரிய அந்தஸ்துக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இரண்டாவது, நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று ஆண்டவர் சொல்கிறார். You are a royal priesthood. You are called to serve God. There is only one tribe, the Levites were called to do the service of God. You are called to do the service of God. So remember, you are special. You are close to God. You are always in the presence of God. God is mindful of you. So you need to understand you are not only chosen generation, but also you are a royal priesthood. Thirdly, God says, you are a holy nation. நீங்கள் பரிசுத்த ஜனமா இருக்கீங்க, பரிசுத்த சந்ததியா இருக்கீங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்தத்திற்கென்று அழைத்து இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பரலோகம் செல்ல முடியாது. எனவே நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். We are called as saints of God. We are called as holy nation. So we need to be happy about it. Finally, God says, you are peculiar people. நீங்கள் மற்றவர்களைப் போல இருக்கல, நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். You belong to God. You are not belong to this world. The world does not have any part in you. You are completely sold for Jesus Christ. So you are peculiar people. There are times people may say, you are very peculiar. Yes, you are peculiar because you are called by our Lord Jesus Christ. You are chosen. You are royal priesthood. You are a holy nation. You are peculiar. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நீர் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பரிசுத்த ஜாதியாயும் உம்முடைய சொந்த ஜனமாயும் இருக்கும்படிக்கு தேவரீர் எங்களை உமக்கென்று தெரிந்து கொண்டபடியினால் உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.